டேய் யார் ராணி? எதுக்கு நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? கேக்குறல்ல பதில் சொல்லுடா. ஐயப்பா எதுக்குடா பயமுறுத்துற? அவன் உனக்கு என்னடா பண்ணா? ஏன்டா எங்களை வாழ விட மாட்ற? நாங்க என்னடா பாவம் பண்ண உனக்கு? டேய் சிரிக்காதடா, சிரிக்காத. தயவு செஞ்சு சிரிக்காதடா. எனக்கு ரொம்ப கோவம் வருது. வேணாண்டா, மரியாதை என்ன விட்டுடு. இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? விட மாட்டேன், விட மாட்டேன். நான் போணும்டா. கதவை திறடா. திறடா, திறடா கதவை. நான் போணும்டா. திறடா. நான் போணும்டா. கதவை திறடா. திறடா கதவை. திறக்க மாட்டேன். உன்னை நான் இப்ப என்ன பண்றேன் பாரு. திறடா. கதவை திறடா. கதவை திற. கதவை திறடா. என்ன விட்டுடுறா. நான் போகணும்டா. நாளைக்கு எனக்கு கல்யாணம். எதுக்குடா என்ன இப்படி சித்திரவதைப்படுத்துற? உனக்கு என்ன வேணும்? வாயை திறந்து பேச. என்ன கடத்தி வச்சுட்டு பணம் கேட்டு மிரட்ட போறியா? ஏன்டா இப்படி உயிரை வாங்குற? நீ செத்து தொலைஞ்சிட்டேன்னு நிம்மதியா இருந்தான்டா அவன். திரும்ப வந்து இப்படி படுத்துறியடா. உனக்கு மனசாட்சியே இல்லையா? செத்தவன் யாருடா உனக்கு தெரியுமா? உனக்கும் அவனுக்கும் என்னடா உறவு? நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா? சொல்லுடா. அண்ணன் தம்பி இல்லடா பின்ன நீ அவரோட பேயா? செத்த ஆவியா வந்திருக்கியா? அதையாச்சும் சொல்லி தொலைய. இத பாரு, எனக்கு பிபி ஏறுது. தலை வெடிச்சு செத்துருவேன் நானு. மரியாதையா வாயை திறந்து பேசு. எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்திருக்க? என்னதான் வேணும் சொல்லி தொலைய. டேய் டேய் நில்லுடா. டேய் கதவை திறடா. கதவை திறடா. கதவை திற. அவன் ரெகுலர் ஆட்டோக்காரனா இருந்தா எந்த ஏரியா வரதாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? டென்ஷன் ஆகாம இரு. அண்ணா ஒருவேளை அவன் வண்டியை திருடிட்டு வந்திருந்தா? வண்டி ஓட்டுறத வச்சா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கான்பிடண்டா ஓட்டினான் அவன்? அண்ணா சூப்பரா ஓட்டினானே. ஒரே செகண்ட்ல காணாம போயிட்டான். சரி விட்டு பாத்துக்கலாம். முதல்ல இன்ஸ்பெக்டர் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாமளும் தனியா தேடுவோம். எங்கேயும் போயிட முடியாதுடா. இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாலே முக்காவாசி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இங்க பாரு இப்பா, சிட்டியை விட்டு அவ்வளவு சீக்கிரம் எங்கேயும் ஈஸியா போயிட முடியாது. பெட்ரோல் பங்க்லாம் இன்ஃபார்ம் பண்ணாலே ஈஸியா அவனை கண்டுபிடிச்சிடலாம். லாங் டிஸ்டன்ஸ் போகணும்னா பெட்ரோல் அவன் போட்டு தானே ஆகணும். ரொம்ப பயமா இருக்குண்ணே. பிரியா பாவம்ண்ணே. நாளைக்கு கல்யாணம்ன்றத கூட இன்னும் அவங்க அப்பா கிட்ட சொல்லலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தா. உனக்கு வந்து சேருது பாரு. ஏண்டா உன்னை ஒருத்தன் போட்டு அடின்னு அடிச்சிருக்கான்ற, நீ போராடலாம் ஒருத்தன் பின்னாடியே வரான்னு சொல்ற. அவனை மாதிரியே ஒருத்தன் மார்ச் வரல செத்து கிடக்கான்ற. இவ்வளவு ஏழரைய கூட வச்சுக்கிட்டு ஏத்தி எடுப்பு ஆட்டோ பார்த்து இருப்ப மாட்டியா? என்னன்னு இப்படி கேக்குற? ரன்னிங்ல இருந்த ஆட்டோவை அவதானே கையை நீட்டி நிப்பாட்டினா. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் ஆட்டோல ஏறினா. ஆட்டோ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா தானே அவன் வெளியில எட்டி பார்த்தான். பக்காவா பிளான் பண்ணி ஃபாலோ பண்ணி தூக்கிட்டான் அவன். சரி கவலைப்படாத, நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம் அவளை. அண்ணா இன்ஸ்பெக்டர் அங்க நிக்கிறான். வண்டி நிறுத்தின. வணக்கம் சார். வா உல்டா. என்னையா மாப்பிள ரவுண்ட்ஸ் கிளம்பிட்ட போல இருக்கு?
கல்யாணத்துக்கு துணி எடுக்க போயிட்டு இருக்கியா? சார் ஒரு ப்ராப்ளம் சார். உங்களை பக்கம் தான் ஸ்டேஷன் போயிட்டு இருந்தோம். ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? பிரியாவை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் சார். வாட்? ஆமா சார், அதுதான் ப்ராப்ளமே. மை காட், என்னையா இவன் அவன மாதிரியா இருக்கா? அதுதான் சார் ப்ராப்ளமே. எங்க அண்ணன் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண நான் இதைத்தான் எவிடன்ஸா காட்டலான்னு வச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளதான். சரி அதை விடுங்க, நான் அந்த கதையை அப்புறம் சொல்றேன். தயவு செஞ்சு எப்படியாச்சும் பிரியாவை மட்டும் காப்பாத்தி கொடுங்க சார். சரி சரி, நீ பதறாத. நான் இப்பவே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி வண்டியை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்றேன். கவலைப்படாத சார். அது மட்டும் இல்லாம அந்த ஆட்டோல உல்டான ஆட்டோ நம்பர் எழுதி இருந்துச்சு சார். வேணும்ட்டே நம்பரை மாத்தி ஓட்டிட்டு வந்திருக்கான். உல்டா, உன் வண்டி நம்பர் என்ன? TN07 A1395. சரி, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். அண்ணா, பிரியா கிடைச்சிருவாளாண்ணே? ஹே, ஒன்றும் ஆகாது, கண்டிப்பா கிடைச்சிருவா. எதுக்கு பதற? இல்லண்ணே, வீட்டுல கூட அவளுக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லாம என்ன நம்பி வந்தா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேனே. டேய், அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. கிடைச்சிருவான்னு சொல்றேன். ஓகே, சொல்லிட்டேன் உல்டா, கவலைப்படாதீங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். ஐயப்பா, அவ யாரு என்ன ஏதுன்னு உனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ஸ்டேஷன்ல கொடுத்துரு. நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். 1 hourல வந்துருவேன். பெருசுக்கு போன் பண்ணி நான் விஷயத்த சொல்லிடுறேன், அவர் பாத்துக்குவாரு. சரி சார். ஆமா, பூர்ணிகிட்ட சொல்லிட்டியா? வரும்போதான் ஃபோன் பண்ணி சொன்னா சார். பாவையா அந்த பொண்ணு, எல்லா பக்கத்துல இருந்தும் பிரஷர். ச்சே. கவலைப்படாத, கிடைச்சிருவா. வா போலாம். சார் சார், என்னம்மா? என் தம்பி கட்டிக்கிறத போட யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார். ப்ளீஸ் காப்பாத்தி கொடுங்க சார். வாட்? எனக்கே என்ன ஏதுன்னு முழுசா விவரம் தெரியல. என் தம்பி இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னா அவன் ஆபீஸ் வாசல்ல வச்சு அந்த பொண்ணு கடத்திருக்கான் சார். ப்ளீஸ் சார், எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார். இரு பதறாத. கடத்தினது யாருன்னு தெரியுமா? தெரியும் சார். அவனை என் தம்பி பாத்திருக்கான். பிரியா அவன் லவ் பண்றான்னு தெரிஞ்சதுல இருந்தே விடாம என் தம்பிய ஃபாலோ பண்ணி அடிச்சு உதைச்சு மிரட்டி இருக்கான் சார். பட் பிரியாவோட அண்ணனோ வேற எந்த ரிலேட்டிவும் இருக்க சான்ஸே இல்ல சார். பிரியா அவனை தெரியவே தெரியாதுன்னு சொல்றா. எனக்கு நீ சொல்றது புரியவே இல்லையே. வீட்டை விட்டு வெளியில வந்ததுல இருந்து அடுத்தடுத்து ஏதாவது ஒரு கஷ்டம் அந்த பொண்ணுக்கு வந்துகிட்டே இருக்கு. அவ தாங்க மாட்டா சார். எப்படியாவது அந்த பொண்ணு கண்டுபிடிச்சு கொடுங்க சார், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் சார். ஏமா, அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பனை தவிர வேற சொந்தம் இல்லைன்னு சொல்ற. கடத்திட்டு போனவன தெரியும், ஆனா அவன் சொந்தக்காரன் இல்லைன்னு சொல்ற. அந்த பொண்ணு அவனை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்கிற. புரியலையேம்மா. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒருத்தன் எதுக்காக உன் தம்பி கூட சுத்துறத அவன் எதிர்க்கணும்? ஒருவேளை அவன் அவளை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பானோ? இல்ல சார், இத கூட என் தம்பி அவன் கிட்ட கேட்டுட்டான். அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல சார். பிரியா கூட அத மறந்துட்டா. எந்த சம்பந்தமும் இல்லாத ஒருத்தன் அடிக்கடி லைன்ல கிராஸ் பண்றானா யோசிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். இப்ப கடத்திட்டு போயிருக்கான்னு வேற சொல்ற. நீ அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசுனியா? இல்ல சார், இன்னும் இல்ல. அத செஞ்சிருக்கணும் நீ முதல்ல.
இப்படி யோசிச்சுப்பாரு, அவருக்கு ஒரே பொண்ணுங்கிற, அவ லவ்ல வேற சிக்கி இருக்கா, அப்பனுக்கு பிடிக்கலன்னு வையே, அவன் என்ன செய்வான்? தடுக்க தானே பாப்பா. மை காட், நீங்க என்னால எதை செய்ய முடியாம போச்சோ அத அந்த பொண்ணோட அப்பா செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஐ மீன், ஆளை வச்சு தான் பொண்ணை தானே கடத்திட்டு போயிருக்கலாம் இல்லையா? இல்ல சார், இல்ல அப்படி எல்லாம் நடந்திருக்காது. எதுக்கு நீயா ஒரு முடிவுக்கு வர? அந்த பொண்ணோட அப்பாவை நேர்ல பார்த்து பேசலாம், வா வா. இந்த வீடு தானம்மா? தெரியல சார், என் தம்பி இந்த அட்ரஸ் தான் கொடுத்தா, வாங்க போய் பார்க்கலாம். அம்மா அம்மா. யார் மணி? பிரியா வீடு தானே இது? ஏ எது கேக்குறீங்க? நீங்க யாரு? நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் திருவேங்கடம். பிரியா உங்க பொண்ணு தானே? இல்ல. உங்க வீட்ல அவங்க குடி இருக்காங்களா? இல்ல, பிரியா எங்க அப்பாவோட பொண்ணு. எங்க அம்மாவுக்கு நான் மட்டும் தான் ஒரே பையன். என்ன சொல்லுமோ சொல்லிட்டு நடை கட்டுங்க. ஏய், உன் பேர் என்னடா? என் பேர் மணிகண்டன் சார். பிரியா உன் தங்கச்சியா இல்லையா? இத பாருங்க, எங்க வீட்டு விவகாரம் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க என்ன விஷயமா வந்தீங்களோ அத சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, பிரியாவை ஒருத்தன் கடத்திட்டு போயிருக்கான். அவன் யாரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. பட் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவனா தான் இருப்பான்னு நாங்க நம்புறோம். என்னது, கடத்திட்டு போனாங்களா? அந்த ஓடுகாலி கழுத தானாதான் ஓடி போயிருப்பா. அது எவனை இழுத்துட்டு போச்சோ யாருக்கு தெரியும்? மேடம் ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்க பொண்ணுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஆகி அவ வீட்டை விட்டு வெளியில வந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் அதெல்லாம் சொல்லல. பிரியாவை யாரோ ஒருத்தர் கடத்திட்டு போயிருக்கான். பிரியாவை லவ் பண்றவன் இல்ல, வேற யாரோ கடத்திட்டு போயிருக்கான். பின்ன வீடு தங்காம ஊர்மைய போறவள கடத்திட்டு போகாம கட்டிக்கிட்டா போவாங்க? தரித்திரம் பிடிச்ச மூதேவி. அவ இருந்தா என்ன, செத்தா என்ன? இது சொல்லதான் வந்தீங்களா? சொல்லிட்டீங்கல்ல, இடத்த காலி பண்ணு. இத பாருங்கம்மா, பிரியாவை காணோன்னு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உங்க பொண்ணு கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு அக்கா இவங்க, புரியுதுங்களா? இத பாருங்க சார், திரும்ப திரும்ப உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மரியாதை கெட்டுடும். ஆமா சொல்லிட்டேன். அவ ஏன் பொண்ணு இல்ல சார், என் புருஷன் கொழுப்பெடுத்து போய் எவ்வளவு கழி சண்டையை சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் குடும்பம் நடத்துற பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை சார். தலை எழுத்து. அந்த கழுதியை இத்தனை நாள் என் வீட்டுல வச்சு சோறு போட்டேன். நன்றி கட்ட நாயி, பெரிய மான்ற ஒரு மதிப்பு இல்லாம, சோறு போட்டோன்ற விசுவாசம் கூட இல்லாம என்ன மாதிரிலாம் பேசிட்டா தெரியுமா? இந்த பாழா போன மனுஷனை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு 18 வருஷமா நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். விட்டது சனினே இப்பதான் வீட்டை விட்டு வெளியில போனா. இத பாருங்க, கடத்திட்டு போன புண்ணியமா நல்லா இருக்கட்டும். செலவுக்கு ஏதாவது வேணும்னா என் அட்ரஸ கொடுத்து இங்க அனுப்பிச்சு வைங்க. அம்மா தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது? நான் இதுவும் பேசுவேன், இன்னமும் பேசுவேன். ஏன் அவஸ்தை உனக்கு எங்க தெரியும்? பெத்த புள்ள, மூத்த புள்ள இவ இருக்கிறான். ஒரு நாளாவது இவனை பக்கத்துல உட்கார வச்சு என்ன படிக்கிற, என்ன வேணும், ஏதாவது சாப்பிடுறியா, என்ன பிடிக்கும்னு ஒரு வார்த்தையாவது கேட்டிருப்பாரு அந்த மனுஷன். என்னமோ தேவலோகத்துல இருந்து நேரா குதிச்சு வந்த மாதிரி அவளை பார்த்தா மட்டும் அப்படி உருகுன்னு உருகுறாரு. சனியம் புடிச்சது. நான் மட்டும் அன்னைக்கே ரோட்ல இழுத்து வச்சு நார் அடிச்சிருந்தேனா அப்படி பொண்ணு நாட்டுக்கிட்டு செத்துருப்பாங்க. ஏதோ தாலி கட்டின பாவத்துக்காக நானும் இத்தனை நாளும் சகிச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். விட்டுருங்கம்மா, நான் உங்களை எதுவும் கேட்கல. உங்க புருஷன் எங்க, அத சொல்லலாம் இல்லையா? எதுக்கு? உன் பொண்ணை ஒருத்த கடத்திட்டு போயிட்டான்னு சொல்றதுக்கா?
நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க. அந்த மனுஷன் நாளெல்லாம் உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருப்பாரு. தேவையா எனக்கு இதெல்லாம்? தேவையான்ற will you please shut up? பிரியாவை அவங்க அப்பாவை ஒளிச்சு வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறாரு. நான் சந்தேகப்படுறேன். போதுமா? என் பிரியாக்கு என்னாச்சு? கூப்பிடுமா வரேன். இப்ப அவர் இங்க வரலனா நடக்கிற கதையே வேற. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? கூப்பிடுமா வரேன். You rascal! இங்க இருக்க. சார், எங்க அப்பா என்ன தப்பு சார் பண்ணாரு? எதுக்கு சார் எங்க அப்பாவை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? டேய், இவன் பிறந்ததே தப்புடா, பண்ணடா. சார் நான் சொல்றது கேளுங்க வாய சார். மூடுடா. ஏதாவது பேசுன உங்க அப்பனோட சேர்த்து உன்னைய வச்சு கொளுத்திடுவேன். அந்த பொண்ணு இல்ல சார், அவன் எங்க போயிட்டா சார்? ஏன் இவரை போட்டு அடிக்கிறீங்க சார்? விட்டுருங்க சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். என்ன பேச விடுங்க சார். பேச விடுறதா? முதல்ல உன்னை வாழ விடுறேனா பாரு. உன்னை விட மாட்டேன்டா. என்னங்க இதெல்லாம்? எவ்வளோ நேரம் தான் சாப்பிடாம இருப்ப? இந்த சாப்பிட்டு பிரியா, வயிற்ற காயப்படக்கூடாது, அப்புறம் அல்சர் வந்துடும். வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்றணும். வேற எதுக்காக வாழ்கிறோம்? ஓடுறது, ஆடுறது, அலையிறது, திரியறது, வேலை பார்க்கறது எல்லாமே அதுக்கு தானே. வயிற்றுக்கு அப்புறம் தான் பிரியா வாழ்க்கை. கரெக்டாக சொல்லணும்னா வயிறு தான் வாழ்க்கை. என்ன அப்படி பார்க்குற? சாப்பிடு. இட்லி நல்லா இருக்கும். ஹோட்டல்லலாம் வாங்கல. எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி வச்சு வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல சோடா மாவெல்லாம் இருக்காது. நீ பயப்படாம சாப்பிடலாம். நீ யாருடா? பேசாம இருந்தே என்ன சாகடிச்சலான்னு பாக்குறியா? நீ சொல்லாம இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். முதல்ல சாப்பிட இரு, நானே கிட்ட வந்தன கொன்னுடுவே ராஸ்கல். தள்ளி போடா இங்க இருந்து. இல்ல ஊட்டி விடலான்னு. நீ யாரா என்ன கூட்டி விடுறதுக்கு? பாவி, என் போனை வேற பிடுங்கி வச்சுட்ட. ஐயப்பனுக்கு எப்படி நான் தகவல் சொல்றது? நான்
நாளைக்கு எனக்கு கல்யாணம்டா. ஏன்டா புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற? தயவு செஞ்சு என்னை விட்டுட. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன் பிரியா, ஆனா இந்த கல்யாணம் மட்டும் வேணாம் பிரியா.